வணக்கம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் பேச்சாளர் சேலம் சே. யோகஸ்ரீ. மான உணர்வை மக்களிடையே தூண்டியவர் தான் நம் தந்தை பெரியார் அவர்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்ற சுயமரியாதை சுடரை இயற்றியவர் நம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அவரை பற்றி செய்தியாளர் சந்திப்புல ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் அவதூறா பேசுறாரு. தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு விரோதமானவர் அப்படிங்கிற ஒரு நாக்கூசும் அளவுக்கான ஒரு பொய்யை அவர் சொல்றாரு. ஆனா தந்தை பெரியார் அவர்கள் 1929ல நடந்த பெண்கள் மாநாட்டுல ஆண்களைப் போலவே பெண்களும் இராணுவத்திலையும் காவல்துறையிலையும் பணிபுரியணும்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றினார். அது மட்டும் இல்லாம அதே மாநாட்டுல ஆண்களைப் போலவே பெண்களுக்கு பெற்றோருடைய சொத்துல சம உரிமை கொடுக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றினதும் தந்தை பெரியார் அவர்கள் தான். தந்தை பெரியார் அவர்கள் அன்று தமிழுக்கு எதிராக நடந்த இந்தி திணிப்பு போராட்டங்கள்லயுமே அந்த மொழிப்போர்கள்ல தாய்மார்களுடைய பங்கும் இருக்கணும்னு சொல்லி வலியுறுத்தினாரு தந்தை பெரியார். அந்த வலியுறுத்தலின் பெயர்ல எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் அந்த மொழிப்போர்ல கலந்துகிட்டாங்க. இந்த மாதிரி தந்தை பெரியார் அவர்கள் சமையலறைக்குள்ள பூட்டி வைக்கப்பட்ட பெண்கள் சரித்திரம் படைக்கணும், சிறகடிச்சு பறக்கணுங்கிற ஒரு கொள்கையை வச்சிருந்தார். அந்த தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு எதிரானவர் அப்படின்னு இந்த அரை சங்கி கூட்டத்துல இருந்து வந்த ஒருத்தர் இன்னைக்கு கத்திக்கிட்டே இருக்காரு. இந்த முழுசா நினைஞ்ச சங்கிகளுக்கு கூட நம்மளால பதில் சொல்லிட முடியும். ஆனா இந்த மாதிரி பொய்யை மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த அரை சங்கிகளுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நீ ஒண்ணு பண்ணலாம், முழுசா ஒரு சங்கியா மாறிட்டு உன்னோட இந்த அரசியல் பித்தலாட்டங்களையும் இந்த பொய் பிரச்சாரத்தையும் பீகார்லயோ இல்ல குஜராத்லயோ போய் வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுல செல்லுபடியாகாது. ஏன்னா இது நம்முடைய தந்தை பெரியார் அவர்களுடைய பகுத்தறிவு மண். இங்க பகுத்தறியும் தன்மையோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மண்ல உன்ன மாதிரி அரை சங்கிகளுடைய அரசியல் பாய்ச்சாலாம் இங்க பழிக்கவே பழிக்காது. என்றும் இந்த தமிழ்நாடு திராவிடர்களுடைய பூமியாகத்தான் இருக்கும், திராவிட சிந்தனை கொண்ட பூமியாகத்தான் இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்கள். நன்றி, வணக்கம்.